வணக்கம்மா. உங்கள பத்தி ஒரு சின்ன அறிமுகம் குடுத்துருங்க. வணக்கம். வேட்டையார் நெருப்பு கஸ்தூரி பேசுகிறேன். இன்றைக்கு கொடுத்த தலைப்பு புளியை பற்றி. ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு நடை புளி மரத்தில் காய்க்கும். மரத்தில் காய்க்கும்னா அது மே மாதத்தில் இலவுதிர்வு காலம். இது மரம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் காய்க்க ஆரம்பிக்கும். இது மே மாதத்தில் இலவுதிர்வு காலம். இலை உதிர்ந்து அதுக்கு பிறகு ஜூலை மாதத்தில் பூ காணும். ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் பிஞ்சி வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்படியே இருந்து டிசம்பர் மாதத்தில் பழம் உழுவ ஆரம்பிக்கும். அந்த பழத்தை நம்ம ஆண்டுதோறும் அதை பறித்து அதை சீசனில் பறித்து அதை வியாபாரத்துக்கு கொடுப்போம், வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம புளியை எல்லா விதமான சமையலுக்கும் அதை முக்கியத்துவமாக கொடுத்து இந்த புளியை சாப்பிடுவோம். நம்மளுக்கு ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் தேவையான புளியை நம்ம வீட்டுக்கு எடுத்து வச்சுக்குவோம். மற்ற புளியை யாருங்க கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு பைசா வாங்கிக்குவோம். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம எடுத்து செய்கிறோம். இதை உடைக்கிறவங்களுக்கு கிலோவுக்கு 15 ரூபா 10 ரூபா அது மாதிரி கொடுப்போம். அது மாதிரி அரிகிறவங்களுக்கு 25 ரூபா இந்த வருஷம் அது மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். இது ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் இது மாதிரி இது பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ ஆண்டுதோறுமே புளி நமக்கு கிடைக்குது. வெளி ஊர்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து இது மாதிரி புளி சேருது. சேர்ந்து அதை தொடர்ந்து வியாபாரம் பண்ணுறாங்க. வாங்கி மார்க்கெட்டிங்க்கு நல்ல விலை போகுது. ஏன் அப்படின்னா புளி இல்லாமல் சாப்பிட முடியாது அப்படிங்கிறது ஒரு காரணம். அதே இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. அதில் வைட்டமின் சி சத்து இருக்குது. அதனால் நமக்கு புளி நம்ம அன்றாடம் சமையலுக்கு யூஸ் ஆகிடுது, பயன்படுத்திக்கிறோம். இது புளி மட்டும் இல்லாமல் புளி விதையமும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். புளி விதையை ஊற வச்சோ வறுத்தோ அது மாதிரி சாப்பாடு செஞ்சுக்கிறோம். அது மாதிரி உணவாகவும் பயன்படுத்துகிறோம். புளியாங்கொட்டையிலேருந்து மாவு தயார் பண்ணி அதை பிஸ்கட்டாகவும் ரெடி பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிஸ்கட் உற்பத்தி பண்ணுற இடத்துல புளியாங்கொட்டை மாவு கூட அதை யூஸ் பண்ணி அது நம்மளுக்கு ஒரு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு புளி எவ்வளவு அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நோய் வரையும் பாதிப்பும் கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம கட்டுப்பாட்டோட கொஞ்சமாக ஒரு அளவு, அந்த அளவோடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நம்மளுக்கு உடலில் வர்ற உபாதைகளை வெளியேற்றுது. அதே சமயத்தில் நமக்கு தோல் சருமத்தை நல்லா உடல் காத்து வைக்குது. புளி அன்றாடம் சமையலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோமா, அது ஒவ்வொரு நாளும் நம்ம அதை கொஞ்சம் கூட நம்ம எடுக்காமல் இல்லை. அது நல்லா அறுசுவை உணவுக்கு அது புளி ஒரு ஏற்றதாக இருக்குது. அந்த புளியை நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். நம்ம அந்த புளியவே நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு அது பழக்கத்துக்கு வந்துட்டு. ஆனால் வெளிநாடுகளில் அதிகமாக புளி சேர்க்காம அந்த புளியை சாப்பிடாம அவங்களுக்கு நோய் நிறைய பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு அந்த மாதிரி இல்லை. நமக்கு அது நோய் எதிர்ப்பு சக்தியவும் கொடுக்குது. அது மாதிரி அப்புறம் இந்த மாதவிடாய் காலங்களில் அந்த வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த புளிய விதையை ஊற வச்சு அந்த கொழகொழப்பு தன்மையில் இருக்கிறத சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை அந்த பருப்பை அரைச்சி சாப்பிடுவாங்க. அது அந்த வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்துது. அந்த காலத்தில் பாரம்பரிய உணவில் அறுசுவை உணவு அப்படிங்கல நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் எல்லாமே நம்ம சாப்பிட்றது மாதிரி இனிப்பு, உரப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அந்த காலத்துலேருந்து அதை சாப்பிட்டுட்ருக்குறோம். அதுதான் அறுசுவை உணவு. இது தினந்தோறுமே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறோம்.
ஆனால் வந்து அதை பற்றி தெரியறதில்ல, அதோட மருத்துவ குணத்தையும் தெரிஞ்சுக்கிறதில்ல, அதை பற்றி தெரியறதில்ல. தெரியாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது ஏதோ சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு போயிட்டுருக்கு. அதனால் அது வந்து ஒவ்வொரு நாளும் அன்றாட உணவுக்கு தேவையானது தேவையானதை எடுத்து சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்புறம் வந்து இது வந்து ஒரு நமக்கு வந்து உதவியாக இருக்குது அப்படின்னாக்கா, மரம் வச்சுருக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து செலவுக்கு வந்து பண உதவி கொடுக்குது. அந்த பழத்தை வந்து உடச்சி அரிஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்குது பணம். அது மாதிரி வந்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பையும் கொடுக்குது. அதில் வந்து பயனாளிகள் வந்து நல்லா நல்லா வந்து பணம் கிடைக்குது. அதுக்கு வேலை செஞ்சு அவங்க வந்து அந்த பணத்தை வந்து அவங்களோட யூஸுக்கு ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இதில்.